வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வருடத்திற்கு 8 நாட்கள் மட்டுமே மகாலட்சுமி தரிசனம். அதை பற்றி ஒரு பதிவு படித்தேன் புத்தகத்தில், அதை பற்றி சொல்ல போகிறேன். புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், அதில் உள்ள ஆல் பட்டன் தொடுங்க. நம்ம அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள். செல்வமும் செல்வாக்கும் கொண்டிருப்பவர்களைத்தான் இன்று உலகம் மட்டுமல்ல உறவினர்களே மதிக்கின்றனர். அதனால்தான் சாதாரண தொழிலாளி முதல் கார்ப்பரேட் நிறுவன உரிமையாளர் வரை மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதற்காக கோவில் கோவிலாக ஏறி இறங்கி வருகின்றனர். இந்நிலையில் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி ஒரு ஆண்டில் வெறும் 8 நாட்கள் மட்டுமே எங்கு எதற்காக தரிசனம் அளிக்கின்றார் என்பதை பார்ப்போம். கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் மாவட்டம் அடுவச்சேரி என்ற பகுதியில் அமைந்துள்ள வாசுதேவபுரம் விஷ்ணு பகவான் கோவிலில்தான் மகாலட்சுமி ஒரு ஆண்டில் அக்ஷய திருதியை முதல் 8 நாட்கள் மட்டுமே தரிசனம் அளிக்கின்றார். மற்ற நாட்களில் விஷ்ணு பகவானை மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். பிற நாட்களில் மகாலட்சுமி விஷ்ணு பகவானுக்கு பணிவிடை செய்வதாக ஐதீகம் உள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் அடுவச்சேரியில் இருந்த விஷ்ணு பகவான் கோவில் ஒரு காலகட்டத்தில் மக்கள் வழிபாடின்றி போனதால் நித்திய பூஜை செய்ய முடியாமல் கவனிக்க ஆளின்றி போய்விட்டது. அதனால் அந்த ஊர் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்ததால் மக்கள் வாழ வழியின்றி பிழைப்பு தேடி வேறு இடங்களுக்கு சென்றனர். இந்நிலையில் ஒரு நாள் அந்த ஊர் வழியாக இமயத்தில் இருந்து வந்த முனிவர் ஒருவர் ஊரில் உள்ள குளத்தில் இருந்து மகாலட்சுமியே தண்ணீர் எடுத்து செல்வதை பார்த்தார். அதையடுத்து மகாலட்சுமி எதற்காக தண்ணீர் குடத்தை சுமந்து செல்கின்றாள் என்று மகாலட்சுமியிடமே அதற்கான காரணத்தை கேட்டார். அங்குள்ள கோவிலில் பூஜைகள் எதுவும் நடைபெறாததால் விஷ்ணு பகவானை தானே பூஜை செய்து வருவதாக கூறினார். அதன் காரணமாக அந்த ஊரில் இருக்கும் மக்களுக்கு அருள் புரியவில்லை என்றும் தெரிவித்தாள். அதை கேட்ட அந்த முனிவர் வறுமையில் வாடும் அந்த ஊர் மக்களுக்கு மகாலட்சுமி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முனிவரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட மகாலட்சுமி ஒரு ஆண்டிற்கு 8 நாட்கள் மட்டுமே அருள் புரிவதாக கூறினாள். அதன்படி அக்ஷய திருதியை தினம் முதல் 8 நாட்களுக்கு அஷ்டலட்சுமிகளாக அருள் புரிந்து தனபாகியம், நிலையான செல்வம், ஐஸ்வர்யம் போன்றவற்றை அருள் புரிகின்றாள். அக்ஷய திருதியை முதல் இங்கு வந்து மகாலட்சுமியை தாம்பூலம், பட்டு துணி, கண்ணாடி கொண்டு வழிபட்டால் அஷ்டலட்சுமிகளின் கடாட்சம் கிடைக்கும் என்று கூறுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.